Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. என் பேர் ஜெய்ஸ்ரீ. இங்கே அகரமில் வந்து 3 இயர்ஸாக வாலண்டியராக இருக்கேன். இங்கே வாலண்டியராக உள்ளே வரும்போது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குமான்றது தெரியல. டீச்சராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இது சம்திங் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே உள்ளே வந்தது. சொன்ன மாதிரி இங்கே உள்ளே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்ததை விட கற்றுக்கிட்டது அதிகம். கற்றுக்கிட்டதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. இது எங்களையும் பக்குவப்படுத்துது. எங்கள் பிள்ளைங்களையும் நாங்கள் எப்படி வளர்க்கணுன்றதுக்கு உண்டான கைடன்ஸும் கொடுக்குது. ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெண்டாருன்றது அக்காவாக இருந்து அவங்கள வழி நடத்துறதுன்றது ஒரு பங்கு இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தம் பேம்பரிங்ன்ற அந்த ஒரு சூழல் அவங்களுக்கு வீட்டிலேருந்தே கிடச்சிரும். அந்த பேம்பரிங்கை தாண்டி அவங்க சொசைட்டியில் யாருமே இல்லைனாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எப்படி அணுகணும், என்ன மாதிரி பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் தேடணும் அப்படிங்கிறத சார்ந்தே எங்களோட கைடன்ஸ் இருக்கும். என்னோட நேம் அகல்யா. நான் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் பிகாம் சிஎஸ் படிக்கிறேன். அக்கா வந்து நல்லா பார்த்துக்குறாங்க. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி செஞ்சுருவாங்க. ஸ்டடிலேயும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய பேர் வந்து த்ரிஷா. நான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் பிகாம் பேங்க் மேனேஜ் படிக்கிறேன். நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக். அவங்க சொன்ன மாதிரி தான் அக்கா வந்து நல்லா பார்த்துப்பாங்க. ஏதாச்சும் ஹெல்ப்னா செய்வாங்க. என்னோடய பேர் வந்து விஜயலக்ஷ்மி. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில். எனக்கு வந்து அக்கா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, மோட்டிவேஷனாக தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து படிக்கிறேன். என்னோடய பேர் வந்து சிந்து. நான் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வரேன். நான் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஜெயஸ்ரீ அக்கா வந்து எனக்கு மென்டாராக போட்டாங்க. அக்கா வந்து ஒரு மென்டாராக மட்டும் இல்லாமல் என்னோட அக்காவாக தான் இருந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப நம்ம எமோஷ்னலாக இருக்கும்போதும், நமக்கு வந்து இப்போ அரியர்ஸ் அந்த மாதிரி விழுகும்போதும் நமக்கு ஆறுதல் சொல்லி நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா எமோஷனல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இது அகரத்தின் மூலயமா இது கிடைச்சது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு நான் ஏங்கியிருக்கேன். அதனால் அந்த இடத்த வந்து அகரம் மூலியமாக அக்கா வந்து ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கரியர் ரிலேட்டடாகவும் அப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸ் நிறையா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்பேன். அதை பற்றி கிளியர் பண்ணுவாங்க. சம்மர் டைமில் இன்டர்ன்ஷிப்ஸ் ஏதாவது கேட்டால் அக்காவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அகரத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் தர்ஷினி. நான் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் பிகாம் சிஎஸ் படிக்கிறேன். நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். அகரம் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் வந்து அக்கா வந்து என்னோடய மென்டார் அக்கா. எப்படின்னா வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், ஏதாவது எமோஷ்னலாக ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ஸ்டடீஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, அக்கா கூட நான் ரொம்ப கனெக்டிவ்லேயே இருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எமோஷ்னலாக பிளாக் ஆனாலுமே இல்லை இப்படியெல்லாம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே அவங்க வந்து சொல்லி எங்களுக்கு புரிய வச்சு அதுலேருந்து வெளில கொண்டுட்டு வரணும்னு நினப்பாங்க. நிறைய வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க எங்களுக்கு மட்டும் மென்டாராக இல்லாமல் நிறைய பேருக்கு இங்கே வந்து என்ன டவுட் கேட்டாலுமே எல்லாமே கிளியர் பண்ணி அகரமில் வந்து ஒரு ஃப்ரீயாகவே வந்து படிக்கலாம். அது மாதிரி ஒரு ஜோன் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. என் பேர் வந்து முத்துலக்ஷ்மி. நான் வந்து ஒரு 10 months இங்கே வந்து அகரமில் வந்து மென்டாராக இருக்கேன்.
மென்டாரா அப்படின்னா முதல்ல வந்து என்னன்னா லைக் அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஆக்சுவலாக பர்சனலாக அவங்களுக்கு வந்து ஒரு அக்கா, இங்கே வந்து மென்டார்ஸ் வந்து எப்படி கூப்பிடணும்னா அக்கா அண்ணா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ ஸ்டடீஸ் ரிலேட்டடாக அவங்க ஹெல்ப் பண்ணுறோம், அது வந்து செகண்டரி. ஆனால் முதல்ல என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட். எங்கேயாச்சும் அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், காலேஜில் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, வில்லேஜ்லேருந்து இங்கே வர்றதுனால. அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு கால் பண்ணி பேசுகிறது, அவங்களோட ஒரு பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க, எங்களுக்குமே நாங்கள் தான் அவங்களுக்கு நிறையா சொல்லித்தரோம் அப்படின்றத விட நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இது வந்து ஒரு வின்-வின் சுச்சுவேஷன் மாதிரி தான். நாங்கள் 2 பேரும் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எப்படின்னா வீட்டில் நம்ம ஒரு ஃபேமிலியாக எப்படி உட்காந்து பேசுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஹாஸ்டல் போவோம். எங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் அவங்கள மீட் பண்ணுற அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும். பேசுகிறது வந்து நாங்கள் எப்பப்பெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி அப்போல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுவோங்க. நிறைய அனுபவங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறையா, அவங்க என்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டதை விட நான் தான் அவங்க கிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். இங்கே ஹாஸ்டலுக்கு போவாங்க, மென்டாருக்கு மென்டீஸ் மட்டும்னு இல்லை, அங்கே போனேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நாங்கள் வந்து பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜோவியலாக பேசுவோம். ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படியே ஒரு சர்க்கிள், இப்போ நாங்கள் எப்படி உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி என்னோட லைஃப்பில் விஷயங்கள் நடந்திருக்கோம்ல அதை நான் சொல்லுவேன், அவங்களோட லைஃப்பில் இருந்தது வந்து ஷேர் பண்ணுவோம். ஒரு அக்கா அண்ணா அந்த மாதிரி தான். என் ஃபேமிலியோட நான் இருக்கிற பாண்டிங்கை விட இவங்களோட இப்போ வந்து ரொம்ப டச்சில் இருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். அவங்களும் இப்போ பேசுவாங்க. என் பேர் வந்து மா ராஜேஸ்வரி. நான் வந்து குயின் மேரிஸ் காலேஜில் படிக்கிறேன், சேலம் மாவட்டம். எனக்கு வந்து அகரமில் வந்து ஒரு நிறைய உறவு கிடைச்சிருக்கு. அது முக்கியமாக சொல்லணும்னா மென்டார். அவங்க தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்குள்ள அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஊர்லேருந்து வந்து தனியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்குள்ள நான் அக்காவாக நினச்சி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது எங்கள் மென்டார் தான். என் பேர் மீனலோஷினி. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். எனக்கு எப்படி மென்டார்னா, அக்காட்ட வந்துட்டு எனக்கு ஏதாவது டிப்ரெஷன் அப்புறம் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே அக்காவுக்கு கால் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி அக்காட்ட காலிங்கில் பேசுகிறத விட வாட்ஸ்அப்பில் அதிகமாக பேசுவேன். டெய்லியும் வாட்ஸ்அப்பில் பேசிடுவேன், சாப்பிட்டீங்களா அக்கா, என்ன பண்ணுறீங்க, எப்போதும் அப்படியே பேசி அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்டாகவே பேசிகிட்டு இருப்பேன் எப்போதுமே. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டுனா உடனே அக்காவுக்கு கால் பண்ணி பேசிடுவேன். எனக்கு வந்துட்டு அண்ணா அக்கா யாருமே கிடையாது. ஆனால் அகரம் வந்துட்டதுக்கப்புறம் எனக்கு 10 மந்த்தாக வந்துட்டு இப்போது அக்கா அண்ணா நிறைய பேர் கிடச்சிருக்காங்க. ஷாம், நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் இங்கே ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். நான் அக்கா கூட 2 வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டனாலும் எதுனா ஒரு தெளிவு கிடைக்கலன்னா உடனே அக்காவுக்கு தான் கால் பண்ணி எதனாலும் கேட்பேன். அக்கா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் கூட பிறந்த தம்பி மட்டும்தான், அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அக்கா அப்படிங்கிற ஒரு உறவு எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அக்கா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய அக்கா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டைம் இருக்கட்டும், அப்புறம் பர்சனலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அக்கா நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகரம் மூலிமா எனக்கு ஒரு மென்டார் மூலிமா ஒரு அக்கா அப்படிங்கிற ஒரு உறவு எனக்கு கிடைச்சிருக்கு. ஜென்ரலாக இந்த தம்பி தங்கச்சிங்களுக்கு நான் மென்டார்ங்கிறதோட இன்னும் அவங்களோட பயணிக்கப்போ நிறைய விஷயம் நாங்களும் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன சொல்ல போனோன்னா, இந்த பசங்க என்னென்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நம்மளோட ஷேர் பண்ணுறப்பையும் நம்ம அவங்களோட கூட இருக்கப்பையும் நம்ம லைஃப்பில் பற்றி நிறைய புரிதல் நம்மளுக்கு கிடைக்குது, இன்னும் வாழ்க்கையை பற்றி தெளிவு கிடைக்குது. ஸோ இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து வீட்டில் எப்படி நம்ம போல பசங்களை போவோமோ அதுமாதிரி இங்கே அகரம் ஆஃபீஸில் வரப்போ இந்த மென்டேஷனில் பேசுகிறப்பையும் பழகிறப்பையும் நம்மளை மறந்து நம்ம ஒரு சின்ன பிள்ளையா, நான் கிட்டத்தட்ட எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. நான் ஒரு 15-17 இயர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஆனால் அங்கே ஆஃபீஸில் இருக்க ஒரு சூழலில் மாறி இங்கே அகரத்தில் வரப்போ நம்ம ஒரு வேறு மாதிரியான ஒரு லைஃப்பை ஃபீல் பண்ண முடியுது. இங்கே என்னென்னா நம்ம ஒர்க் ஷாப்பு கலைக்குழு அப்படிங்கிறப்ப இந்த மென்டீஸோடு நாங்கள் பயணிக்கிறப்ப எங்களோட அறிவுத்தளமும் இன்னும் விரிவடையுது. நாங்கள் எங்களோட லைஃப் பற்றி புரிதல், அது சந்தோஷமும் இன்னும் கூடுதுன்னு சொல்ல வரோம். அதனால் நாங்கள் இங்கே வந்து அகரத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நிறையா விஷயம் பசங்களுக்கு தங்கச்சி ஷேர் பண்ணுறதுங்கிறத தாண்டி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் தான் நான் சொல்லணும். என்னோட நேம் வந்துட்டு பூஜாஸ்ரீ. நான் வந்துட்டு ஆர்விஎஸ் திண்டுக்கல்ல படிச்சுட்டு இருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்துட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக். நான் வந்துட்டு அகரம் மூலியமாக தான் வந்துட்டு படிக்கிறேன். அகரமில் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காலேஜில் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒரு டிகிரி மட்டும் கொடுத்துட்டு படிக்க வைக்கிறது இல்லாமல் நிறைய ஸ்கில்ஸ் வந்துட்டு எப்படிலாம் டெவலப் பண்ணணும், ஒருத்தர் முன்னாடி எப்படி பேசணுன்றது வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு மென்டராக இருக்காங்க. என்னோட ஸ்கில்ஸை பற்றி எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட்லாம் வேணுனாலும் நான் அண்ணா கிட்ட வந்துட்டு கேட்டிருக்கேன். இப்போது ஜாப் ரிலேட்டடாக ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்லேயும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் நேம் நரேன். ஸோ நான் இந்த அகரம் ஃபவுண்டேஷனோட ஒரு 1 இயராக கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
இந்த மென்டார் மென்டி ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப். இதை ஃபார்ம் பண்ண அக்ரம்க்கு மெனி சின்சியர் தேங்க்ஸ். ஸோ இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, லைக் நம்ம வீட்டில் ஒரு தம்பி தங்கச்சி இருந்தால் நம்ம எப்படி ஒரு கைட் பண்ணுவோமோ, ஹெல்ப் பண்ணுவோமோ, அந்த ஆங்கிள் இதை பார்க்குறேன். ஸோ இது ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை மாதிரி ஒரு சீனியர் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நாங்கள் எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னா, நான் என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸு, என்னென்ன தேவைப்படுது, ஸோ அவங்க எதில் லேக் பண்ணுறாங்க, எதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 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 இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பீரியாடிக்கலாக அவங்கள கால் பண்ணி அவங்கள அனலைஸ் பண்ணுறது தான் என்னோடய வேலை. ஸோ இது அவங்க மூலியமாகவே நீங்கள் கேட்கலாம். ஹலோ, நான் வந்து சதீஷ். நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிஇ மெக்கானிக்கல் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஓப்பனாக சொல்லணுன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து செகண்டரி தான். எல்லாமே அகரமுடைய கோஆர்டினேட்டர்ஸ், மென்டார்ஸ் தான் எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு. எந்த ஹெல்ப் பண்ணாலும், நான் எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறது எல்லாமே மென்டார்ஸ் தான். ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது திடீர்னு அவங்களா கால் பண்ணி மந்த்லி ட்வைஸ் கால் பண்ணி பேசுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குது, ஸ்டடீஸில் என்ன பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான தனி கிளாஸஸ் அகரம்லேருந்து அலாட் பண்ணி கிளாஸ் எடுப்பாங்க. ப்ளஸ் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அகரமுடைய பெனிஃபிட்ஸு. நாங்கள் நிறைய அகரமில் சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ளஸ் ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்தது வேலை கிடைக்குமா கிடைக்காதா, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அகரமுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் எங்கள் மென்டார்ஸ்க்கு நன்றி. ஐம் ஆனந்தபாபு. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அகரம்ன்றது ஒரு ஃபேமிலி. அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அந்த மாமா அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அது மாதிரி எங்களுக்குன்னு உறவு கிடைச்சது தான் அந்த மென்டார்ஸ். இந்த மென்டார்ஸ் மூலியமாக நாங்கள் நிறையா விஷயம் கற்றுக்குறோம். எனக்கு ஒரு சோகம்னாலும் சரி, எனக்கு ஒரு சந்தோஷம்னாலும் சரி, நான் போய் அப்பாட்ட சொல்லுவோம், அம்மாட்ட சொல்லுவோம். அது மாதிரி நாங்கள் வந்து எங்கள் மென்டார் தான் நாங்கள் போய் அணுகுவோம். மென்டார், பேட்ச் பார்ட்னர் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் எப்படிலாம் இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு குடும்பமாக கிளையாக அங்கே வந்து செயல்பட்டுருக்கோம். இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு கொடுத்து அகரத்துக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம யார்கிட்ட போய் அணுகணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இதுக்கு இங்கே போய் அணுகு, இந்த இதை போய் பாரு அப்படின்றதோ ஒரு வழிகாட்டியாகவும் ஆசிரியர்கள் வந்து 12th வரையும் ஒரு ஏனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அகரமில் வந்துட்டு எங்களுக்கு காலேஜில் அவ்வளோ கனெக்டிவிட்டி இல்லாட்டி இந்த மென்டார் மூலிமா எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஏணிப்படியாக அவங்க இருக்காங்க. எல்லாருமே வந்து எப்படி ப்ராசஸ் இருக்கும், அதாவது ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னா அதுக்கப்புறம் அது எப்படி செலெக்ஷன் பண்ணுவோம், நிறைய சொன்னாங்க, நிறைய க்ரைட்டீரியா சொன்னாங்க. அண்ட் தென் ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு காலேஜஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபைனலாக நீங்கள் ஒரு ஃபாலோ அப் பண்ணுவீங்களா, அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ எங்கள் மார்க்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது எப்படி இருக்குது அண்ட் ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அவங்க ப்ராக்ரஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரம் day 1 to day லைக் வாட் எவர், அது எப்படி இருக்குது? என் பேர் வள்ளி. நான் இங்கே வாலண்டியராக இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டில் இருக்கோம் நாங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து அவங்க அப்ளிகேஷன்லேருந்து செலெக்ஷன் ப்ராசஸ், மென்டரிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதோட ஃபைனல் அவங்க வெளில போகும்போது இருக்க கடைசி ப்ராசஸ் வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, இதில் வந்து எம்ப்ளாயபிலிட்டி ட்ரைனிங்னு ஒன்று பண்ணுறோம். ஆக்சுவலாக எப்படின்னா வந்து அவங்க பசங்களோட நம்மளோட அகர மாணவர்களோட அப்ஸ்கில்லிங், அவங்க எப்படி அவங்க வந்து இங்கேருந்து வெளில போகும்போது அவங்கள வந்து தயார்படுத்துறது, யார் மேலேயும் டிபெண்டாக இருக்காமல் வந்து அவங்களே அவங்க லைஃப் சர்வைவலுக்கு அவங்கள ஃபிட் ஆக்குறது, அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். அதுக்கான ட்ரைனிங்ஸ் தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி மாக் இன்டர்வியூஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பசங்க வந்து ஃபர்ஸ்ட் 3rd இயர்க்குள்ள என்டர் ஆகும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ இல்லை என்ன பண்ணணுமோ, இப்போ வந்து அவங்கள வந்து ஒரு எம்ப்ளாயரை அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அதுதான் அந்த பிளேஸ்மெண்ட்டோட மெயின் பர்பஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த பசங்க எப்படின்னா இந்த ஃபைனல் இயர் வரும்போது, இந்த கடைசியாக எண்ட் பாயிண்ட் வரும்போது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. எந்த எம்ப்ளாயரும் நான் போய் அப்ரோச் பண்ண முடியும், எந்த கம்பெனியும் நான் போய் அப்ரோச் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது இல்லையா? அது வந்து நாங்கள் பார்க்குறோம். அதுதான் வந்து எங்களோட சக்ஸஸ் நாங்கள் நினைக்கிறோம் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார், உங்களோட இன்சைட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மாணவர்கள் தயாராகி கடைசியாக அவங்க அடுத்த கட்டத்தை கடைசியாக என்னவா மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்துட்டு அதில் ஒரு 73% மாணவர்கள் வந்துட்டு வேலைவாய்ப்பை ஒட்டி நகர்ந்து அவங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதில் வந்துட்டு ஒரு 7% மாணவர்கள் வந்துட்டு அவங்களுடைய உயர்கல்விக்கான லட்சியத்தை ஒட்டி நகர ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக அரசு வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காண்டி ஒரு 7% மாணவர்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிறதுங்கிறதும் அந்த துறைக்குள்ளே போகிறதுங்கிறதும் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 7% ஹோம் மேக்கர்ஸாகவும் வந்துட்டு கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அடுத்த அந்த ஸ்டாண்டில் நின்று அவங்க நகர ஆரம்பிச்சிடறாங்க.
அவங்களுக்கும் என்ன மாதிரியான அதோட சேர்ந்து என்ன மாதிரி அவங்களோட வளர்ச்சிக்கு நம்மளால் சேர்ந்து நிற்க முடியுங்கிறதும் நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம். ஒரு 5% மாணவர்கள் மட்டும் இன்னும் வேலை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்களும் அவங்களோட சேர்ந்து வேலை தேடிட்டு இருக்கிறதுங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தோன்னா, ஒரு 1% மாணவர்கள் வந்துட்டு அவங்க ஒரு தொழில் முனைவராகி அவங்க சிலருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அதில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்படி தான் மாணவர்கள் வந்துட்டு வருஷம் கிராஜுவேட் ஆகிட்டு போயிட்டு. சூப்பர். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா மேம்? நீ பார்த்துருப்பீங்கல்ல கண் கூட, ஒரு ஆஃப்டர் நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் செஷன்ஸ் கொடுத்தக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கறது இல்லை 1 இயருக்கு அப்புறம் பார்க்கறதுல அவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் ஏதோ நம்ம ஒரு பார்ட்டாக இருந்தோம்னு நினைக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஓகே, அதுதான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ பாஸ் அவுட் ஆக போகிறவங்க அவங்க வந்து இங்கே அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு என்டர் ஆகும் போது வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இருக்காமல் இருந்துச்சு. ஒரு இங்கிலீஷோ இல்லை நம்ம இன்டர்வியூ பார்க்கும்போது இங்கிலீஷாக பேசணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு லேக் இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து அவங்க கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், எப்படி அவங்க பதில் சொல்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இன்டர்வியூ அப்ரோச் பண்ணுவாங்க, இதெல்லாமே அவங்க கற்றுக்கிட்டு இப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு 4 கம்பெனி கிட்டேருந்து வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க சூஸ் பண்ணுற நிலைமையில இருக்காங்க. அப்படிங்கிறது தான் வந்து இதோட சக்ஸஸ். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய சக்ஸஸாக இருக்குது, அந்த பசங்களோட சக்ஸஸாக இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்வேன். ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு இருக்குது, ஆக்சுவலாக 4 ஆஃபர் லெட்டர் வச்சிருக்காங்க. அவங்க சூஸ் பண்ணுறாங்க எது நான் போகணும்னு நினைக்கிறேன்க்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அமேசிங் அண்ட் கீப் டூயிங் திஸ் ஒர்க். ஏன்னா அவ்வளோ பேருக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற போது பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இட்ஸ் வெரி கீன் வாங்க. இல்லை இந்த மொத்த இதுக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுல தான் இருக்குது இந்த மொத்த எஃபர்ட்டுமே. ஸோ கிரேட் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அட்மிஷன் ப்ராசஸ் அப்புறம் மிச்சம் எல்லாத்த பற்றியுமே வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலி நம்ம தொடர்ந்து கல்வியோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து அகரம் ஆஃபீஸ் அப்படின்றது நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ட்ரைனிங் ஆஸ்பெக்டில், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டில் நம்ம யூசேஜில் இருக்கோம். இதில் ஒரு ஹால் மட்டும், 3rd floor மட்டும் ஒரு பப்ளிக்கான ஆக்சசிபிலிட்டிக்காக இதை இருக்கும் அப்படின்னு நினச்சி இது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த பப்ளிக் யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியாக என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் ரீடிங் செஷனாக இருக்கலாம், மூவி ஸ்க்ரீனிங்காக இருக்கலாம், புக் ரிலீஸாக இருக்கலாம். இது மாதிரி ஒரு பப்ளிக் சொசைட்டி சார்ந்த விஷயங்களில் வந்து அந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இப்போ நடந்துட்டு இருக்க ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு 30லேருந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கான ட்ரைனிங் வந்து ஒரு 20 நாளாக நடந்துட்டுருக்கு. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், அந்த பசங்க யார் அப்படின்னு சொன்னால், இவங்கள பழங்குடி மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒடுக்கப்பட்டவங்க, கல்வியால் மறுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதுமான அவேர்னஸே அவங்களுக்கு இன்னும் கிரியேட் ஆகாத ஒரு சூழலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க ஒரு விழுப்புரம், திண்டுக்கல், தேனி அந்த மாதிரி மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் வழியாக அவங்களை க்ரூம் பண்ணிக்கிட்டு இவங்க ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே அவங்க போகணும் அப்படின்ற ஒரு அல்டிமேட் கோலுக்குள்ளே தான் அந்த பசங்களுக்கான ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். இந்த 20 நாளில் ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கிளாஸு, ஒரு ஹோலிஸ்டிக்காக அவனோட லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்ஸ், இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சமூகம் அவனை எப்படி பார்க்குது, இவன் எப்படி அந்த சமூகத்தை அணுகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம பிளான் பண்ணி நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ ஈச் ஃப்ளோரில் எந்தெந்த இது நடந்துகிட்ருக்கு, எந்தெந்த ட்ரைனிங்ஸ் நடந்துகிட்ருக்கு? ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு விதை செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி, 3rd இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு. 3rd ஃப்ளோர் வந்து அண்ணா சொன்ன மாதிரி வெளியில் உள்ள பப்ளிக்கு அவங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம், அந்த விஷயங்கள் வந்து 3rd ஃப்ளோரில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு அங்கமாக இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து எண்ணுவது உயர்வு அப்படின்னு ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் யூத் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11th 12th முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட அடுத்த கட்ட பயணம் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஈவெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. இதில் முதற்கட்டமாக வந்து 3 நாள் கலைக்குழு வந்து நாங்கள் நடத்துகிறோம். ஸோ அது மூலமாக அவங்களோட தயக்கங்கள், ஃபியர்னஸ் இதெல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 நாள் ஈவெண்ட். அதை தொடர்ந்து அவங்களுக்கான கெரியர் கைடன்ஸு, லைஃப் ஸ்கில்ஸு, அவங்க யாருன்னு தன்னை அறிதல் அப்படிங்கிற மாதிரி செஷன்ஸாக ரிசோர்ஸ் பர்சனை வச்சு நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பா, really great and inspiring. Thank you so much. Thank you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.